மிக முக்கியமான ஒரு நபர் யாசர் அவருடைய பெயர். எடவண்ணப்பாற மலையாளி சகோதரர்களுக்கு நிறைய பத்திரிகையில இந்த செய்தியை எல்லாம் படிச்சிருப்பாங்க. 38 வயசிலே இஸ்லாத்திற்கு வருகிறார். வாழ்ந்தா இப்படி வாழணும். 38 வயசுடைய எத்தனையோ பேர் நாம முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் 38 வயதில் இஸ்லாத்திற்கு வருகிறார். 40 வயதில் பாசிச பயங்கரவாதிகளால் வெட்டி சாய்க்கப்படுகிறார். 2 ஆண்டுகளில் 200 பேர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பாசிச பயங்கரவாதிகளை இந்த யாசர் என்பவரை ஷஹீதாக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தூண்டிய காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு நாம 1000 பேர் கலாச்சார பள்ளியில இருக்கிறோம், இவெல்லாம் வாழ வேண்டியவன், இவனால எந்த பிரயோஜனமும் இஸ்லாத்துக்கு கிடையாதுன்னு அவன் வழங்கி வச்சிருக்கான். இவெல்லாம் வாழ வேண்டியவன், ரொம்ப நாள் வாழணும், அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முஸ்லிம்களை விட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஸ்கெட்சில பார்வையில கிடையாது. அவர்களுடைய மீட்டிங்ல இவங்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுறது இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேர்களை இவனை போட்டே ஆகணும்னு முடிவு பண்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? 2 ஆண்டுகளில் 200 பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இவனை மேலும் விட்டு வைக்க கூடாது. 40 ஆண்டுகளில், 35 ஆண்டுகளில், 30 ஆண்டுகளில் எத்தனை பேர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும். நாம இஸ்லாத்தினுடைய எத்தனை சட்டங்களை தெளிவாக பின்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். நாம முஸ்லிமா வாழல, நாம முஸ்லிம்களா வாழல, அதனால் அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனா சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் சபித்துக் கொண்டிருக்கிறோம், குறை கூறி கொண்டிருக்கிறோம். இவர் 2 வருஷம் தாங்க வாழ்ந்தாரு. 2 வருஷத்திலேயே பாசிச பயங்கரவாதிகள் என்ன செய்துட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க, யாசர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, யாசர் இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரு நாள் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லோருமே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய குடிசை வீட்டிலிருந்து வெளியேறுகிறார். தஹஜ்ஜத் தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிவாசலுக்கு வெளியே இறங்குகிறார். அவருடைய மனைவி சுமையா கையை பிடித்து சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், நேற்றைய தினம் நான் ஒரு கனவு கண்டேன், அதில் ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு நிகழப்போவதாக நான் கனவு கண்டேன். அதனால நீங்கள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிக்கு போக வேண்டாம், வீட்டில் தொழுங்க. எத்தனை மனைவிமார்கள் முதல்ல சுபுவுக்கு நம்மளை எழுப்பி விடுறாங்க, பள்ளிக்கு போங்கன்னு சொல்றாங்க. இஸ்லாத்திற்கு 2 ஆண்டுகளில் தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுது பள்ளிக்கு போகக்கூடிய கணவன்ட்ட மனைவி சுமையா சொல்கிறார், வேண்டாம், இன்னைக்கு நீங்க பள்ளிவாசலுக்கு போகாதீங்க, நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன், அதுல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழப் போகிறது. உடனே கையை தட்டிட்டு யாசர் சொன்னார், சுமையா, அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால், அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் 38 ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா தவறுகளுக்கும் ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கிறது என்று சொன்னால், வேண்டாம் சுமையா, கைவிட்டு விடு சுமையா, இன்ஷா அல்லாஹ் நாளை சுவர்க்கத்தில் நான் முதலிலே சந்திப்பது உன்னை தான் சுமையா. 2 ஆண்டுகள் முஸ்லிம்களாக வாழ்ந்த யாசர் என்ற ஒரு சகோதரன் மனைவியினுடைய கையை தட்டிவிட்டு சுபுகுக்கு செல்கிறார். அதிகாலை நேரத்தில் எடவண்ணப்பாறை அப்படிங்கிற ஊர்ல அதனுடைய ஹைவேயில் அவர் பாசிச பயங்கரவாதிகளால் வெட்டி சாய்க்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார். சுபுகு தொழுகைக்கு வரக்கூடிய வேறொரு சகோதரன் ஓடி வந்து பார்க்கிறார், அவருடைய கடைசி மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது. உடனே வெட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய யாசருக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் பக்கத்து வீட்டிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து, யாசர் இந்த தண்ணீரை குடியுங்கள், அவருடைய சக்கராத்தினுடைய அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தண்ணீரை குடியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 40 வயதிலே, 50 வயதிலே, 60 வயதிலே வாரம் ஒரு முறை மட்டுமே பள்ளிக்கு வந்து அந்த கடமையை கூட சரியாக நிறைவேற்ற முடியாத அபாக்கியசாலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே, இஸ்லாமிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாமல் தோற்று போய் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்களே, 2 ஆண்டுகள் மட்டுமே இஸ்லாமியனாக வாழ்ந்து மனைவியிடத்திலே சுமையா, கைவிடு சுமையா, நாளை இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் சந்திக்கலாம் என்று சுபஹ் தொழுகைக்காக வேண்டி வெளியே வந்த யாசர் தன்னுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் தனக்கு தண்ணீர் தந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரனிடத்திலே சொன்னார், வேண்டாம் சகோதரா,
எனக்கு தண்ணீர் வேண்டாம் சகோதரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். 2 வருஷம் ஆச்சு. 200 பேரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த ஷஹீத் யாசர் என்ன சொல்லாரு தெரியுமா? எனக்கு வேண்டாம் சகோதரா, உலகத்தினுடைய தண்ணீர் எனக்கு போதும், நான் சுவர்க்கத்தை காண்கிறேன். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். முத்தகீன்களுக்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்திற்கு உதாரணம், அங்கே நிறம் மாறாத சுவை மாறாத நீர் ஓடைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சகோதரா, எனக்கு தண்ணீர் வேண்டாம், நான் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தில் போய் தண்ணீர் குடித்துக் கொள்கிறேன் என்று இந்த வசனத்தை ஓதி மரித்ததாக. இது ஒன்னும் சஹாபிகளுடைய வரலாறு இல்ல, சஹாபிகளுடைய காலத்தில் நடந்த வரலாறு இல்ல, சமீபத்திலே நம்முடைய மண்ணிலே நிகழ்ந்த வரலாறு.